செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 11 வயது சிறுமியிடம் திமுக பிரமுகர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. 11 வயது சிறுமியிடம் திமுக பிரமுகர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி திமுகவில் கிளைக்கழக பொறுப்பில் உள்ள சிவா என்பவர் அத்துமீறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடந்ததை சிறுமி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறிய நிலையில் பெற்றோரிடம் கூறுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால். 11 வயது சிறுமிக்கு திமுக பிரமுகர் பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது? விவரம் தனலட்சுமி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக பிரமுகர் மீது புகார் அளித்தும் இதுவரை காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என எழுந்துள்ள குற்றச்சாட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மதுராந்தகம் அடுத்த மடையம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா என்பவர் திமுகவில் கிளைக்கழக பொறுப்பில் உள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த இருளர் சமூகத்தை சார்ந்த 6ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி தனது இருசக்கர வாகனத்தை ஏற்றிச் சென்றுள்ளார். அப்போது சிறுமிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அச்சிறுமி தனது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டுள்ளார். தலைமை ஆசிரியரின் அறிவுறுத்தலின் பேரில் சிறுமி தனது பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதனிடையே அப்பகுதி சேர்ந்த வேலு என்பவர் சிறுமியுடன் பெற்றோர் பேசிக் கொண்டிருந்த விவரங்களை கேட்டு அதனை மறைந்திருந்து வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் இது குறித்து மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகாரை அளித்து நீண்ட நேரமாகியும் இதுவரை முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என தெரிகிறது. மற்றொரு புறம் சிறுமியை வீடியோ எடுத்து வெளியிட்ட வேலுவை காவல்துறை தேடி வருவதால் அவர் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற நோக்கில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இருளர் பழங்குடியினர் சங்கத்தினர் அவர்களை பாதுகாப்பாக காஞ்சிபுரத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆளும் கட்சி பிரமுகர் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் காவல்துறை தயக்கம் காட்டுகிறதா அல்லது சட்ட ரீதியான விசாரணையில் உள்ளதா என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் மிக கடுமையாக பின்பற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தமிழக அரசும் தொடர்ந்து வலியுறுத்தும் ஒரு நிலையில ஒரு பள்ளி மாணவி கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை காலம் தாழ்த்துவது பல்வேறு சந்தங்களை எழுப்பியுள்ளது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் இந்த விவகாரம் மூடி மறைக்கப்படுகிறதா அல்லது அரசியல் அழுத்தம் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி துஷால்.